கவி ஸ்டேட்டஸ்ல பாக்குறேன், வாட்ஸ்அப்ல பாக்குறேன், இன்ஸ்டாகிராம்ல பாக்குறேன், எது தொடர்ந்தாலும் ஆல் ஐஸ் அண்ட் ரஃபா. நியூஸ்ல கூட பாக்குறேன். ஆல் ஐஸ் அண்ட் ரஃபானா என்ன? ஆல் ஐஸ் அண்ட் ரஃபானா, ரஃபாங்கிறது பாலஸ்தீனுக்கும் ஈஜிப்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பார்டர். பாலஸ்தீன் தானே காசா இருக்கு. காசாங்கிற இடத்துல தான் வந்து இந்த இஸ்ரேல் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பீப்புள் மேலே, மக்கள் மேலே குத்து குண்டு போட்டு எல்லாத்தையும் கொண்டுறாங்க. காசால தானே இருக்காங்க. அவங்க வந்து அங்கே இருந்தால் முடியல, அவங்களால கஷ்டமா இருக்குன்றாங்க. சேஃபான பிளேஸ் போகணும்ல அவங்களுக்கு. அதனால இந்த பார்டர் தான் ரஃபாக்குள்ள போகிறாங்க. ரஃபால பார்த்தா இன்னும் ரொம்ப சிரமம். தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க. இன்னொன்று என்னன்னா, எஜிப்டுக்குள்ளேயும் அந்த நாட்டு மக்கள் வந்து விட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏன் இந்த சொன்னால இப்போ அவர் வந்து ஏன் ஆல் ஐஸ் அண்ட் ரஃபானா, ரஃபால கஷ்டப்படுறதுனால உலகத்திற்கு எல்லாருமே வந்து இந்த ரஃபாவால வந்து கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஆல் ஐஸ் அண்ட் ரஃபான்னு எல்லாரும் போடுறாங்க. ஒரு போர் நடக்குதுங்க. அந்த போர் எடுத்து அவங்கவுங்க வீட்லயே இருக்கிறதால எதுக்கு அந்த பார்டருக்கு வந்திருக்காங்க? இந்த எல்லா மக்களும் வீட்டுக்குள்ள இருந்துருக்காங்க. வீட்டோட மொத்தமா குண்டு போட்டு எல்லாத்தையும் அப்படியே ஆகிட்டாங்க. போன வருஷம் ஒரு வீடியோ வந்துச்சுல பார்த்ததில்ல, இந்த சின்ன ஒரு அண்ணன் தங்கச்சி மாட்டிக்கிட்டு அந்த தங்கச்சி கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதே மாதிரி தான் எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் தரமாட்டம் பண்ணிட்டாங்க. ஒரு வீடு கூட முடிஞ்சல. அப்புறம் வந்து சின்ன குழந்தைங்க இருக்காங்க. சின்ன குழந்தைங்க மட்டும் 15,000 பேர் செத்து போயிருக்காங்க அந்த குண்டு போட தாக்கத்தினால. 15,000 பேரா? அப்புறம் இது சின்ன குழந்தைங்க, இதை விட டபுள் மடங்கு அதிகம் பெரியவங்க வயசானவங்க இருக்காங்கல்ல, 35,000 பேர் செத்து இருக்காங்க. அந்த சின்ன குழந்தைங்க, பச்சை குழந்தைங்களும் எதுக்கு சாப்பிடுறாங்க? சின்ன குழந்தைங்க வந்து அவங்க யாரும் நல்லா பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை அந்த இடம், அந்த இடம் அவங்களுக்கு தேவை. யாரும் பார்க்க மாட்டாங்க. வீடு இருக்கா பார்க்க மாட்டாங்க. பெரியவங்க யாருமே பார்க்கறது இல்லை. அவங்களுக்கு வேணும் அந்த இடம். அதனால எல்லாத்தையும் போட்டு குண்டு போட்டு நான் சொல்லிட்டேன். அங்க போறதுனால நம்மளுக்கு நானே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏமா போறதுனால விளாடலாம். லூசாடா நீ? அங்க போர் நடக்கிற மாதிரி இங்கேயும் போர் நடந்தா நீ இப்படிதான் பேசுவியா? கேம போடுறான்னு பெரிய நீ அங்க இவ்வளவு பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நாங்கள் பரவாயில்ல வந்து இப்பெல்லாம் பேசக்கூடாது. எத்தனை பேர் ஸ்டேட்டஸ்ல, இன்ஸ்டாகிராம்ல, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதனால எல்லா செலிபிரிட்டிஸ் மக்கள் எல்லாரும் எதுக்கு தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது. இப்ப நம்ம அதுக்கு என்னன்னா பண்ண முடியும்? நம்ம நினைச்சா போற நிறுத்திட முடியுமா? முடியும்டா, நிறுத்த முடியும்டா. எங்களுக்கு இந்த அமைதியான உலகம் தாண்டா வேணும். உங்களுக்கு போர் நடக்காத உலகம் தாண்டா வேணும். ஐயோ, கோட்டையில பத்திரமா உட்காந்துட்டு ஆர்டர் போட சொல்றாங்கல்ல, குண்டு போடுறது. அவங்களுக்கு வழி தெரியாது. இங்க போர்க்காலத்துல கை இல்லாம, கால் இல்லாம, கண்ணு இல்லாம கஷ்டப்பட்டு சின்ன குழந்தைங்க அப்பா அம்மா இல்லாம இருக்கிறவங்க அவங்களுக்கு தான் அந்த வழி பதிலையும் வேதனை. ப்ளீஸ் வேணாம், எங்களுக்கு இந்த போரே வேணாம். எங்களுக்கு அமைதியான உலகம் தான் தேவை. என்ன மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்கள கை இல்லாம, கால் இல்லாம, மண்டை ஒன்று, கண்ணு இல்லாம எத்தனையோ குழந்தைங்களை எங்களால பார்க்க முடியல. ப்ளீஸ் போரே வேணாம். எங்களுக்கு இந்த ஒற்றுமையான உலகம் தான் தேவை. ஆமா, எங்களுக்கு இந்த போர் வேணாம். போர் இல்லாம அமைதியான உலகம் தான் இருக்கும். ஸ்டாப் பாருங்க. Israel says the airstrikes are targeting militant group Hamas. 58 children have This little boy was pulled out alive. ப்ளீஸ் வேணாம், எங்களுக்கு இந்த போரே வேணாம். எங்களுக்கு இந்த மாதிரி அப்பாவி பசங்க மேலே குண்டு போட்டு கை இல்லாமல், கால் இல்லாமல், கை இல்லாமல், கண் இல்லாமல் எங்களால் பார்க்க முடியல. எங்களுக்கு இந்த போரே வேணாம். எங்களுக்கு இந்த ஒற்றுமையான உலகம் தான் தேவை. ஸ்டாப் வாரிங்க. கவிதை ஜஸ்ட் அந்த ஆல் ஐஸ் அண்ட் ரஃபா இருக்குல்ல, அந்த வீடியோ காட்டும். அது பார்த்த உடனே அழுதுனேன். அப்புறம் இந்த சின்ன பசங்க மேல குண்டு போடுறாங்கல்ல, அதே மாதிரி ஒரு நாளும் இங்கேயும் போட்டாங்கன்னா அந்த